இந்நாள் பொன்னாள். பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடி வினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தினந்தோறும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நபர் என்கிட்ட மதுரையிலேருந்து கோவை அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த கோவை அப்பாயின்மெண்ட் அப்போது அவங்க கேட்ட ஒரு அற்புதமான விஷயம், சார் தொழில் ரீதியாக பயங்கரமான முடக்கம் இருக்குது சார், ஏதாவது வேலையில் எனக்கு நடந்தால் பரவாயில்ல. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் நிறைய வேலை இருந்தது, இப்போ வேலையே இல்லை சார், ரொம்ப ஃபெட்டப்பாக இருக்கேன், நான் இந்த வேலையில் கொஞ்சம் மாற்றம் அடைகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொன்னேன், ஒரு மந்திரம் ஒன்று சொன்னேன். அந்த மந்திரம் உண்மையாகவே அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது. அது என்ன மந்திரம், எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், இதன் ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான அந்த மந்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்கத்தில் எப்படி நாள் நட்சத்திரம், ராகு கால யமகண்டம் போன்ற அற்புதமான விஷயங்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. 5/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 20ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, இரவு 7:32 வரை, பின்பு பரணி. இன்றைய திதி சப்தமி, மாலை 6:09 வரை, பின்பு அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம், இரவு 7:32 பின்பு அஸ்திரம். கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி நாள் பார்த்துட்டேன்னா தேய்பிர அஷ்டமி, சாயந்தரம் 6:10 மேலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த அஷ்டமி அப்போ பைரவரை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம். பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. பைரவருக்கு எப்படி விளக்கு போடுவாங்க, 8 தீபங்கள் ஏற்றுறது, சிகப்பு திரியில் ஏற்றுறது, பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நறுப்பகுதியில் எடுத்து போட்டுவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியில் சிகப்பு அதாவது குங்குமத்தை தடவி ஏற்றுறது ரொம்ப விசேஷம். பைரவரில் ரொம்ப அற்புதமான சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இருக்கார், கால பைரவர் இருக்கார். இப்படி பைரவர் வழிபாடு பண்ணுறது நமக்கு ராகுவின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குறிப்பாகவே பார்த்துட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஏற்றுறது இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் சாயந்தரம் 6:10 மேலே நமக்கு அஷ்டமி வரங்காட்டி பைரவரையும் துர்க்கை அம்பாளையும் வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன், மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான தினமாக இருந்துருக்கும். ஒரு காரியத்தில் நமக்கு ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நான் என்ன பண்ணுறது, இத்தனை நாள் இருந்த விஷயங்கள் இப்படி, இனிமேல் இப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிற பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில பேருக்கு திடீர்னு குழப்பம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சு விடும். ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய சுய நட்சத்திரம் நடக்கிறங்காட்டி பலவிதமான குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இதெல்லாம் தாண்டி அடுத்தது நம்ம என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் மனசில் போகணும். அப்படி போச்சுன்னா அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இன்றைய நாள் சூப்பர் டூப்பர் நாளாக இருக்கும். சில பேர் இன்றைக்கி ரொம்ப டல்லான நாளாக இருக்கும். எப்படி சார் அது அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இது மாறக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. ரிஷப ராசி நண்பர்களுக்கு சில விரயங்களை நம்ம ஏற்றுன்னு தானே ஆகணும். ஒரு நாள் லாபமாக இருக்கும், ஒரு நாள் விரயமாக இருந்துருக்கும். லாப நஷ்டங்கிறது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு சகஜமாகவே இருந்துருக்கும். இதெல்லாம் டெய்லி நான் பார்த்துட்டு இருக்கிறது தான் சார். சில டைம் ஏறும், சில டைம் இறங்கும். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு இதுதான். புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பகீர்னு இருக்கும். என்னப்பா அது இப்போ தான் வாங்கினேன் திடீர்னு, இது ஷேர் மார்க்கெட்டில் கூட இருக்கலாம். அப்போ இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அகலக்கால் வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மறதி அப்பப்போ இருந்துருக்கும், கவனம் தேவை. சில நேரம் ரொம்ப டல்லாக இருப்பீங்க. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு மறந்துடும். ஒன்று வேலை வாய்ப்பு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு மாற்றம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. நான் சோஷியல் மீடியாவில் இது பார்த்தேன் அது பார்த்தேன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, அதேமாதிரி ஸ்க்ரீம் எல்லாம் எடுத்து பூசுறதை தவிர்த்துக்கிறதும் ரொம்பவுமே நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.
மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், லாபங்கள் கூடக்கூடிய அற்புதமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இத்தனை நாள் இருந்த பிரச்சனை ஒரு விடுபட மாதிரி ஒரு அதிசயம் இன்றைய தினத்தில் உண்டு. எல்லாமே ஒரு டக்குன்னு ஒரு ஐடியாஸ் க்ரியேட் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயித்தாங்கன்னா உங்களுக்கே மெடல் வாங்கின மாதிரி ஒரு பெரிய சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி தம்பி தங்களை சொந்த பந்தங்கள் ஏதேனும் விசேஷங்களில் கலந்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, மன திருப்தியாகும். கோயில் பிரசாதங்கள் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மூலமான சில நல்ல செய்திகள் கூடக்கூடிய அற்புதமான தினம். மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ஃப்யூச்சரில் பல விஷயங்கள் யோசித்து பார்த்தா நமக்கு இப்போ தான் தெரியுது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்னென்ன சரி பண்ணோன்னு. நம்ம தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபேமிலின்னு ஓடிட்டோம். இல்லைன்னா சின்ன விஷயத்தை, அதாவது வாரியார் சுவாமிகள் சொல்கிற மாதிரி குட்டிக்கல்லை பக்கத்தில் வச்சு பார்த்தா பாறாங்கல் மாதிரி தெரியும்னு சொல்லுவார். குட்டி விஷயத்தை பெருசாக பூம் பண்ணிட்டோம், பெருசாக யோசிச்சுட்டோம், இனிமேல் அது பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும். மோட்டிவேஷனெலாம் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. ஜிம்முக்கு போவீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, யோகாவுக்கு பண்ணுவீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக உங்களுக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ரொம்ப அற்புதமாக கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதும், உங்கள் தொழிலுக்கு உண்டான கடைகள் பார்க்குறதுக்கு உண்டான அற்புதமானது இருக்குது. தொழிலுக்கு உண்டான பேஸுன்னு சொல்லக்கூடிய அந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களுக்காக பேசுவீங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் மூலமான பெருமைகள், தாயார் வழியில் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு எடுத்த எல்லா விஷயங்களும் நமக்கு டக்குன்னு நடந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அலைச்சல்கள் நிறையா இருக்குங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். 4-5 நாளாக இருந்த கஷ்டங்களுக்கு இப்போ எவ்வளவோ தேவலை. ஐயோ நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும், சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலைங்கிற மாதிரி இருந்துருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இருப்பினும் பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசுவீங்க, அது பிறருக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யதார்த்தமாக கிண்டல் கேலி பண்ணுவீங்க, என்ன 4 பேர்த்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு வெற்றி வழிபாடாக அமையுங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம தினமாக இருக்கங்காட்டி ஒரு சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் சாதாரணமாகவும், பெருசாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப அது பூகங்கமாக பார்க்கக்கூடியதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே இறைவன் வழிபாடு நம்ம காப்பாற்றோம்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அவசரப்பட்டு ரோட் கிராஸ் பண்ணுறது, இரவு நேரம் பிரயாணத்தை பண்ணுறது, ஒரு டக்குன்ற முடிவு எடுக்கிறது, பிறரை டப்புன்னு பேசுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உங்ககிட்ட காசிப்ஸ் மற்றவங்களை பற்றி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுனதெல்லாம் போயிடும். நீங்கள் ஊன்னு சொல்லி கேட்டது தான் பெருசாக தெரியும். அதனால் இன்றைய தினத்தில் ரொம்ப கவனம் என்பது சேவை. சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரியலைஸ் பண்ணி, ஆஹா இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குது, அதனால தான் இப்படி நடந்ததுன்னு மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் ஏதேனும் ஒரு சமயோஜித யோசனை வந்துச்சு, ஒரு 2.5 நாள் கழிச்சதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வருங்க. மற்றவர்கள் மூலமான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். மனைவி கணவர் மூலமாக, கணவர் மனைவியின் மூலமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தும் போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள். சார் கல்யாணம் நடக்கலையே, கல்யாண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மேட்ரிமோனியில் கொடுத்தாச்சு, பொருத்தம் பார்த்தாச்சு, எனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் என் பொண்ணுக்கோ பையனுக்கோ திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக துளாராசி என்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரம் அப்பப்போ பயம் உறவுகள் வரும். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அதாயிருமோ, இதாக ரொம்பலாம் பயப்பட வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்குது. வேலை வாய்ப்பு இருந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்கும். ஆனாலும் சில மறைமுக எதிரிகள்னால தொல்லைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, கட்டிட சம்மந்தமான தொழிலாக இருந்துகிட்ருக்கவங்க, அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக ட்ராவல் சம்மந்தமான தொழில் எடுத்து டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளை டக்குன்னு பேசி தீர்த்தலாம், ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே இழுத்துட்டு போகும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் டக்குன்னு தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி ஏதேனும் மருத்துவரை சந்திக்கிறது, உடல் சம்மந்தமான பிரச்சனை, ஃபிசியோதெரபிஸ்ட் சந்திக்கிறது, எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. விருச்சிக ராசி அன்பர்கள் எதையுமே பெரிதளவுக்கு நம்ம இன்னும் சக்ஸஸ் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில பிரச்சனைகளை ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணி தீர்க்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்களில் மாற்றம் உண்டு. சில பேர் வேலையை விட்டு இடமாற்றம் பண்ணுவாங்க, சில பேர் வீடு மாற்றுவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா எதன இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க, நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விசேஷ நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. பிறந்த நாள்லாம் கொண்டாடின்னு இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெருமை தரக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இந்த காரியங்கள்லாம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் மிடில் மேன் சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து வீடு பார்த்து கொடுத்துட்டுருக்கேன், நான் மீடியேட்டராக இருந்துட்டுருக்கேன், இது போன்ற தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் நம்ம எப்போவுமே போராடின்னு இருப்போம். அந்த போராடக்கூடிய விஷயம் எதுக்காக அப்படின்னா நமக்காக கிடையாது, நம்மளுடைய சங்கதினருக்காகன்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் சேர்த்து வைக்கிறது, பணத்தை சேர்த்து வைக்கிறது, கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே நமக்கு பணமாக மாறணும், அல்லது வாடகையாக வரணும், ரெகுலர் வருமானம் வரணும், இது போன்ற விஷயங்களை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அது காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். மீடியா சம்மந்தமான தொழில், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயத்தில் ஆன்லைன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அம்மாவுடைய வகையில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேசிட்டோமோ, ஓவராக நம்ம சரியாமல் லூஸ் டாக்ஸ் விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு பேச்சை விட்டதுக்கப்புறம் அப்புறம் யோசிக்கக்கூடிய தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. தொழில் சம்பந்தமான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஆனால் தைரியம் உங்களுக்கு ஜாஸ்தி. ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட சரி இது அழகாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேசி ஹேண்டில் பண்ணுவீங்க. பிரச்சனையே வந்துட்டால் கூட ஒரு 2 நாள் பேசுவாங்க அப்படின்னு விட்டுவிட்டு திருப்பி அடுத்த விஷயத்துக்கு எடுத்து போகக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. பிரச்சனையில் ஹெல்ப் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. சில விஷயங்கள் உங்களை நோக்கி கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தம்பி தங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களிலும் கவனம் என்பது தேவை. உற்றார் உறவினர் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ சேவைகள் தேவைன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னா குலதெய்வ வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைய தினத்தில் ஆகா ஓஹோன்னு ஏதோ ஒரு வகையில் மன திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயம் இந்த இதுக்காக இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதை மேட்சிங் பண்ணி வச்சுருப்பீங்க. பண சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கொசப்புகள், மனக்குறைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். யாராவதுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுக்கும்போது பரவாயில்லையே, நம்மளுக்கு நல்ல லிங்க், இதை வச்சு நம்ம அடுத்த அந்த கான்டாக்ட்ஸை பணமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துருக்கும். சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் உங்களை நேரில் சந்திக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் சில பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இறைவனாகவே உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காரியங்கள்லாம் பேசுகிறது உங்களுக்கு மிகப்பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கணும், இன்றைக்கி எல்லாமே தடங்களாகி தான் அந்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். பண விவகாரங்களில் ₹1 லட்சம் கொடுக்குறேங்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க. பிறருடைய கடனுக்கு கையெழுத்து போடுறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒருத்தங்க தொழில் பண்ணுறவங்க, சார் இப்போ முந்தியெல்லாம் வேலை அடிக்கடி வந்துட்டு இருந்து இப்போ வேலையே வரதில்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது, நான் பட்ட பாடு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துருக்கு, வேலை எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையன்னு சொன்னவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த மந்திரம் அவங்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் கொடுத்தது. அதன் மூலமாக அடுத்தடுத்த வேலைகள் கூடி வந்தது அப்படின்னு சொன்னேன். சார் அந்த மந்திரம் எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதோ அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறதுக்கு அல்லது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முந்தி வேலை இருந்தது, திருப்பியும் வேலை வாய்ப்பு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்காக நம்ம சொல்லக்கூடிய மந்திரம், இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம். ஓம் ராஜயோகியே நமக, ஓம் ராஜயோகியே நமக, ஓம் ராஜயோகியே நமக. இப்படி 54 தடவை டெய்லி நம்ம இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வர்றது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், வேலை வாய்ப்புக்குண்டான அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்களும் சாண்ட் பண்ணி பாருங்கள், அவங்கள மாதிரியே பலன்கள் உங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். இந்நாள் பொன்னாள்.